கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் கிள்ளான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 4 வியட்நாம் குற்றவாளிகளை போலீசார் சுட்டுக் கொன்றனர். புக்கிட்டமான் குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் ஜேஎஸ்ஜே கோலம்பூர் காவல்படை பிரிவு நேற்று இரவு 11:30 மணி அளவில் ஜலான் இம்பியில் உள்ள குடியிருப்பின் 17வது மாடியில் மேற்கொண்ட சோதனையை அடுத்து சந்தேக நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 40 வயதுடைய சந்தேக நபர்கள் 4 போலீசாரை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்த முயன்றதை அடுத்து அவர்கள் சுடப்பட்டதாக கோலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ரூஸ்டி முகமது ஈசா தெரிவித்துள்ளார். போலீஸ் விசாரணையின் முடிவில் சந்தேக நபர் போலீசாரை தாக்க பயன்படுத்தப்பட்ட 2 கத்திகள் மற்றும் 2 கை துப்பாக்கிகளுடன் ஆயுதம் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் கூறினார். கொல்லப்பட்ட இந்த திருட்டு கும்பல் அடிக்கடி வெளியேறி நாட்டிற்குள் நுழைவார்கள் என்று நம்பப்படுவதாகவும் அலுவலகங்களுக்குள் நுழைந்து திருடுதல், வீடுகளில் கொள்ளை என இரவு நேரத்தில் இயங்கி வந்ததாகவும் ரூஸ்டி முகமது ஈசா கூறினார். சுமார் 43 லட்சம் பணத்தை குவித்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்கள் பொதுவாக குற்றங்களை செய்வதற்கு முன் கண்காணிப்புகளை மேற்கொண்ட பின்னரே ஆள் இல்லாத அலுவலகங்கள் மற்றும் வீடுகளை இலக்கு வைத்து திருடி வந்துள்ளதாக அவர் கூறினார். இரவில் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றனர், எந்த தடையும் இல்லாமல் செல்கின்றனர். மேலும் அவர்களின் முகங்கள் கேமராவில் பதிவானால் அவர்கள் வெளிநாட்டினர் என்பதால் அவர்களை அடையாளம் காண்பது மிகவும் கடினம் என்று அவர் கூறினார். இந்த குழுவில் எஞ்சியிருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்கான மேல் அதிக விசாரணைகள் இப்போது நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் செய்த குற்றங்கள் தொடர்பான விசாரணையை நிறைவு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக கடந்த திங்கட்கிழமை ஸ்ரீ ஹர்தாமாஸில் உள்ள ஒரு வீட்டில் கொள்ளை சம்பவத்தில் இக்கும்பல் ஈடுபட்டதை போலீசார் கண்டுபிடித்ததை அடுத்து இக்கும்பல் சிக்கியதாக ரூஸ்டி ஈசா தெரிவித்தார். இதனை அடுத்து அனைத்து உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.